ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பொட்டேட்டோ சீஸ் பால் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து நல்லா முறுமுறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 1/2 kg உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில் குக்கரில் விட்டு நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு கூட ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கையளவுக்கு வெங்காயம், ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி அண்ட் ஒரு 4 ப்ரெட்டை வந்து மீடியம் ஹீட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஆப்ஷனல்னால் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இது மாதிரி ட்ரை பண்ணி வச்சுட்டேன். கூடவே 2 எக்கை வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் சால்ட், பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கோட அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாமே எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் நிறைய பிடிக்காது, எண்ணெய் நிறைய வந்து இழுக்காது. ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த சீஸ் பால் வந்து நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இது மாதிரி நல்லா மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து மில்கி மிஸ்டோட சீஸ் க்யூப்ஸாக எடுத்திருக்கேன். இந்த க்யூப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு க்யூப்பை வந்து 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுருந்த பொட்டேட்டோவோட மாவை எடுத்து இது மாதிரி உருண்டை பண்ணி வடை தட்டுற மாதிரி வடை தட்டி நடுவில் இந்த சீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த சீஸை இன்சர்ட் பண்ணி மறுபடியும் நல்லா மூடிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் சீஸை வச்சு மறுபடியும் நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்த தேவையில்லை, அப்படியே சாஃப்டாக இது மாதிரி நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி மெத்தடில் இருக்கிற எல்லா மாவுமே அழகாக உருண்டை பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேரலாக நான் கடாயில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கோல்டு வின்னர் தான் எடுத்து நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த உருண்டையெல்லாம் ரெடியான உடனே ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ உருண்டை ரெடி ஆகிடுச்சு. கூடவே இந்த ப்ரெட் க்ரம்ஸும் எக் அண்ட் பேனில் நமக்கு ஆயிலும் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை எக்கோட டிப் பண்ணி அதுக்கு மேலே இது மாதிரி இந்த ப்ரெட் க்ரம்ஸை தூவிக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற உருண்டை எல்லாமே நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் தூவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிலில் பொரிச்சு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிங்க. அப்போ தான் அந்த உள்ளே இருக்க பொட்டேட்டோ எல்லாமே நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஒரு செட்டு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்து போட்டேன். அண்ட் இப்போ போட்டதை வந்து ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணாமலும் நம்ம இது மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் டேஸ்ட்டுமே எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஸோ பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பாருங்கள். சூப்பராக இருக்குது அண்ட் டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.